அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. ஸோ நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இந்த ஓஎம்ஆர் ப்ராப்ளம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு, அதை விட்டுலாம். நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல லாஸ்ட் டேட் வந்து 23rd சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 or 2 days தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த இதே ஸ்டார்ட் ஆகல. ஓகேங்களா, அவங்க வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் எம்சிசி, ஆல் இண்டியா கோட்டா. அவங்க எம்சிசியோட உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்களோ இன்னும் தெரியல. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, தெலுங்கானால ஓப்பன் பண்ணல. ஸோ கியாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பண்ணிட்டாங்க. ஸோ அது கூட டெட்லைனும் கொடுத்துட்டாங்க. பட் இதுல இருக்க ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டிஏல இருந்து இந்த டேட்டாஸ் வந்து எம்சிசிக்கு போய் எம்சிசில இருந்து அந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலுக்கு வரணும். வந்துதான் அதுக்கு மேல எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஷெட்யூல் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு முடிஞ்ச வாட்டி தான் ரவுண்ட் 1 வந்து ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டாக்கு முடிஞ்ச வாட்டி தான் ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா, ரேங்க் தான், ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிட தேவையில்லையே தவிர பட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா போடுற ப்ராசஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு சம் டைம் லைன்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைம் லைனுக்குள்ள நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ரைட், இதை பத்தி தான் இப்ப பேச போறோம். சரிங்களா, ஆல் இண்டியா கோட்டா என்ன, எம்சிசினா என்ன, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்னா என்ன, எதுக்கு யார் யார் அப்ளை பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல். ஓகேங்களா, ஸோ அவங்க நடத்துறது தான் ஆல் இண்டியா கோட்டா. ரைட், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்துறது டிஎம்இ, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் நடத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன். ஓகேங்களா, ஸோ இதுல எதுல என்னென்ன காலேஜஸ் வருது, இதுல யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யார் அப்ளை பண்ணாம இருக்கலாம், ஏதோ ஒண்ணுல அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி இதுல டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ண பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் இமீடியட்டா உங்களுக்கு வரும். ரைட், ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் 2 ப்ராசஸ்ல நடக்குது. ஒன்னு எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நடத்துறது, இன்னொன்னு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி டிஎம்இ தமிழ்நாடு கோட்டாவுக்கு நடத்துறது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ். ஓகே, ரைட். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டால என்ன காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், எம்பிபிஎஸ் பிடி சீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் பிடி சீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க 15% ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். 100 சீட் ஒரு காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல தமிழ்நாட்டில் இருக்குன்னா 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா தான் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது. 100% எம்பிபிஎஸ் பிடி சீட்ஸ் ஆஃப் பிஹெச்யூ ஓபன் அவங்களோடது. அப்போ எய்ம்ஸ் நம்ம யூஸ்வலா பார்ப்போம், எதுலப்பா படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா எய்ம்ஸ்ல படிக்கணும். எல்லா ஒரு மெடிக்கல் ஆஸ்பிரண்டோட மெடிக்கோவோட ஒரு எய்ம் இல்ல வந்து ஒரு ஆம்பிஷன் இல்ல ஒரு ஆசை என்ன மட்டும் சொல்லலாம், எய்ம்ஸ்ல படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுல இருக்க 100% சீட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் தான் ஃபில் ஆகுது. எய்ம்ஸ்ங்கிறது நத்திங், ஜிப்மர் நம்ம புதுச்சேரி காரைக்கால் இருக்குது, இதுவுமே ஒரு எய்ம்ஸ் தான். எய்ம்ஸ்ன்னு வைக்காம ஜிப்மர் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா, ஜவஹர்லால் நேரு பேர்ல வச்சிருக்காங்க. சோ எய்ம்ஸும் ஜிப்மரும் வேற வேற இல்ல. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து இந்த சவுத் ஸ்டூடெண்ட் வந்து எய்ம்ஸ் டெல்லி மாதிரி போறதுல நம்ம பாண்டிச்சேரியிலேயே சூஸ் பண்ணிட்டு படிப்பாங்க. ரைட், ஏஎம்யூ ஓபன் 50% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஆஃப் டியூ ஐபி யூனிவர்சிட்டி. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோரார்லெஸ் சம்மந்தப்படுது. பட் இருந்தாலுமே 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஆஃப் இஎஸ்ஐசில இருக்கிற சீட்ஸுமே வந்து ஆல் இண்டியா கோட்டா தான். தென் டீம்டு யூனிவர்சிட்டி 100% சீட்ஸ். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்லையே, ஆல் இண்டியா லெவல்ல இருக்க டீம்டு யூனிவர்சிட்டியில இருக்க எல்லா சீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால தான் ஃபில் ஆகும். இதெல்லாமே எல்லாருமே எய்ம்ஸ் தெரியும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்க 15% சீட் தெரியும். ஆனா நிறைய பேர் மிஸ் பண்றது இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. தென் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல வந்து என்னென்னலாம் இதாகுது அப்படின்னா 100% சீட்ஸ் ஆஃப் எஸ்எஃப் பிரைவேட் யூனிவர்சிட்டி கோட்டா சீட்ஸ், எம்பிபிஎஸ் பிடி சீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்.
அதாவது தமிழ்நாட்டில் இருக்க செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதனோட 100% சீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் மூலியமா தான் நடக்குது. ஈவன் பிடிஎஸ் சீட்டும் வந்து செல்ஃப் பினான்சிங்கா இருந்தா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் மூலியமா தான் நடக்குது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால ஒரு சீட்டுமே போகாது. Then 85% of MBBS BD seats of government and ESI colleges. நான் ஆல்ரெடி சொல்றதுதான். சரியா? 100 சீட் இருக்குன்னா 85 சீட் வந்து தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும். அதுதான் இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அதெல்லாம் வாங்க சொல்றது. ரைட். செல்ஃப் பினான்ஸ்ல இருக்கிறது என்னென்ன இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 100 சீட் இருக்குன்னா 50 சீட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட். அதுக்கு உண்டான கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 lakhs இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 35% வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, அந்த 100 சீட்ல 35 சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடும். சரிங்களா? தென் மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிறது தெலுங்கு மைனாரிட்டி, அந்த அந்த இது மெடிக்கல் காலேஜஸ் ரன் பண்றவங்களோட கேட்டகரியை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி, இல்ல வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இல்ல மலையாள மைனாரிட்டி அப்படின்னு 3 மைனாரிட்டியில காலேஜஸ் இருக்கு. சோ அந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு மைனாரிட்டி கோட்டாவுக்கு போயிடும். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். தென் என்ஆர்ஐ சீட்ஸ் 100 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாக்குன்னு போயிடும். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வருத்தமே இருக்கு. என்ஆர்ஐல அப்ளை பண்றவங்களே ரொம்ப கம்மி. ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்க சீட்டே வந்து 15% சீட்டுன்னா ஒரு 5000 சீட்டு செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15% எவ்வளவு ஆகுதுங்க? 750 சீட். ஆனா அப்ளை பண்றவங்களே வந்து இந்தியா ஃபுல்லா அப்ளை பண்றவங்களே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. அப்ப எதுக்குப்பா 15% என்ஆர்ஐ சீட் கொடுக்குறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா இருக்க எத்தனை காலேஜஸ் இருக்கு? சரிங்களா? அதுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேப்ஸ் ஆகி தென் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் பண்றாங்க. அது கம்மனு என்ஆர்ஐ சீட்ஸோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு போயிடலாம். டிமாண்ட் அஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் யார் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணும்? ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஃபீஸ் கட்டணுமா எதுக்கு அப்படின்ட்டு கூட விட்டுறவங்க இருக்காங்க. நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், சோ இந்த 1000மோ 5000மோ பெரிய விஷயம் இல்ல, போடலாம், தவறு இல்லை. சரிங்களா? சோ ரெண்டுக்கும் போடுறது குட் ஸ்கோரர்ஸ். சார் நான் வந்து 600 மார்க் மேல வச்சிருக்கேன் சார், 650 மேல வச்சிருக்கேன், டெஃபினட்டா ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ணுங்க. ஜிப்மர், எய்ம்ஸ் இந்த மாதிரி இல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டாப் காலேஜஸ் எம்எம்சி, ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தா அதுக்கு நீங்க அந்த ஆல் இந்தியா கோட்டாவில் ஜாயின் பண்றதுக்கு பாருங்க. என்ன காரணம்னா, சப்போஸ் நீங்க தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்து ஆல் இந்தியா கோட்டாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து வேற ஸ்டேட்ல இருக்கவங்க எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. அந்த சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சார்ந்த மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும். சோ 15 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 15 சீட்ல 10 சீட் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 85 சீட். சோ டோட்டலா 95 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் படிப்பாங்க. அதுக்காக தான் சொல்றது மெயினா. And management quota in state to be applied for deemed university in AICO. நான் எப்பயுமே சொல்றதுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா யூஸ்வலா தமிழ்நாட்டுல மேனேஜ்மெண்ட் கோட்டா கொண்டாந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகம் தான். தேர்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் குறையுது. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இது வந்து நம்ம சொல்ற மாதிரி அமையறதுல ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 2024 அந்த மாதிரி நடந்து. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு அடடா நான் டீம்டு யூனிவர்சிட்டியா ட்ரை பண்ணிருப்பேன், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு யாரும் எனக்கு சொல்லல, அதுக்கு நான் அப்ளை பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க அதிக பேர் இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சார் அது ஃபீஸ் 15,000, டீம்டு எல்லாம் 25 lakhs மேல வருமே சார் அப்படின்னா கம்மியா ஆஃபர் பண்ற டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே இருக்கு. சோ அந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நமக்கு ஜாயின் பண்றதுக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு நம்மளுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறப்போ. எதுக்காக திரும்பவும் சொல்றேன், இதை முதல்லயே சொல்றேன், இன்னும் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகல, இப்பயே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அதான் மிஸ் பண்ணிட்டோமே, டீம்டு நான் போடல, மேனேஜ்மெண்ட்லயே கிடைக்கும்னு சொன்னாங்க, நான் போட்டிருந்தா வந்து டீம்லயா சீட் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட ஒவ்வொரு ரவுண்டும் க்ளோஸ் ஆகி தான் நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவோட ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 1,
ஆல் இண்டியா கோட்டா முடியுது, ரவுண்ட் 1 ஸ்டேட் கோட்டா ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சப்போஸ் கிடைச்சி வேணாம் எனக்கு ஸ்டேட் கோட்டாலேயே கிடைக்கும் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரிசைன் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய வரும், அது எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணும் அப்படிங்கறத இப்ப தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்க்கு ட்ரை பண்ணீங்கன்னா டீம்டுக்கு போட மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட சஜஷன். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.